இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போற வெஹிக்கிள் பிகாஸ் அப்படிங்கிற எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பிராண்டோட C12 iMax 3.0 அப்படிங்கிற ஸ்கூட்டர். ஸோ நீங்க வீடியோவோட டைட்டில பார்க்கும்போது தம்ப்நெயில பார்க்கும்போது பிகாஸ் அப்படிங்கிற ஒரு புதிய பிராண்ட் அப்படின்னு கேள்விப்படும் போதே எந்த இடத்த பேஸ் பண்ண பிராண்ட் இது, அவங்க சைனால இருந்து இம்போர்ட் பண்ணி தான் செல் பண்றாங்களா, அந்த மாதிரியான டவுட்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு வந்திருக்கும். அதே டவுட் தான் இந்த வீக்ல நம்ம ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணி நம்ம ரிசர்ச் பண்ணும்போது எனக்கு வந்துச்சு. ஸோ முதல்ல நம்ம கம்பெனியை பத்தி சின்னதாக ஒரு பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளாடி போவோம். ஸோ இந்த கம்பெனியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மும்பை பேஸ்டான ஒரு கம்பெனி தான். யார் இதோட பேரண்ட் கம்பெனி அப்படின்னு பார்த்தோம்னா RR குளோபல் அப்படிங்கிற ஒரு குளோபல் கன்கலாமரேட் தான். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா RR கேபிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம். அந்த எலக்ட்ரிக்கல் வயரிங் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க. ஸோ அவங்க தான் இந்த பிகாஸ் அப்படிங்கிற இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பிராண்டுக்குமே பேரண்ட் கம்பெனியாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு இந்தியாவில் பூனேல சாக்கன் அப்படிங்கிற பிளேஸ்ல தான் இவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியுமே இருக்கு. அந்த விதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனியோட பேக்கிங்ல இருக்கக்கூடிய ஒரு ரெப்யூட்டடான ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் மேனுஃபேக்சரர் தான் பாத்தீங்கன்னா இந்த பிகாஸ். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த பிகாஸ் C12 iMax 3.0 அப்படிங்கிற இந்த வெஹிக்கிளோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது, பிரைசிங் என்னென்ன இருக்குது, வாரண்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்க. வாரண்டி பற்றி நம்ம ஹைலைட்டாக ஃபஸ்ட்டே சொல்லணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா 5 years or 75,000 kilometers வாரண்டியுமே கொடுக்குறாங்க. ஸோ இந்த வண்டியை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்துருக்கிற சக்கரம் கார்ஸ் அண்ட் பைக்ஸ் ஒருவேளை நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ இந்த வெஹிக்கிள் உங்களுக்கு பொறுத்தவரை C12 iMax 2.0 3.0 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியேஷனில் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு வேரியன்ஸையும் பொறுத்தவரை டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஒரு TFT டிஸ்பிளே வரும். மற்ற மாடலில் பார்த்தீங்கன்னா ஒரு LCD டிஸ்பிளே, நார்மலான ஒரு LCD டிஸ்பிளே தான் வரும். பேட்டரி கெப்பாசிட்டி சேம் தான். உங்களுக்கு 2.7 kWh இருக்கக்கூடிய பேட்டரி ப்ளஸ் அதில் 123 கிலோமீட்டர் உங்களுக்கு டெஸ்டட் ரேஞ்சுமே சொல்கிறாங்க. ஸோ வண்டியோட டிசைன் அப்படின்னு ஓவரால் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெட்ரோ டச்சில் ஆக்சுவலாக இருக்குது. என்னதான் நிறைய ஸ்கூட்டர்ஸ் அந்த ஒரு ரெட்ரோ ஸ்டைலிங்கை ட்ரை பண்ணாலும் இது ஆக்சுவலி அந்த ஒரு ரெட்ரோ ஸ்டைலுக்கு சூப்பராகவே இருக்குது அப்படிங்கிறதுல எந்த டவுட்டுமே இல்லை. அந்த ஒரு ஹேண்டில் பார் ப்ளஸ் அந்த ஹெட்லாம்போட யூனிட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக அப்படியே ஒரு குரோம் ஃபினிஷிங்கில் பண்ணியிருக்கிறாங்க. பிகாஸ் அப்படிங்கிற பிராண்டிங் அதுக்கு சென்டர்லேயே வருது. ப்ளஸ் LED லைட்ஸாகவே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லைட்டுக்குமே பார்த்தீங்கன்னா சர்க்குலர் ரிங் ஷேப்பில் ஒரு DRLமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் டூவல் டோன் கலர், இந்த ஒரு பிஸ்தா கிரீன் மாதிரியான கலர் ப்ளஸ் இதில் ஒரு பீச் மாதிரியான ஒரு கலர், அந்த காம்பினேஷன் சூப்பராகவே இருக்குது. எனக்கு பர்சனலாக இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக சீட்டுக்கு இன்னொரு கொஞ்சம் டார்க்கரான ஒரு கலருமே இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. மற்றபடி ஃப்ரண்டில் சிம்பிளிஸ்டிக்காக BG அப்படின்ட்டு அவங்களோட லோகோ வச்சுருக்காங்க. இதில் சின்னதாக ஒரு டிசைன் டீடைலிங் மாதிரி தான். ப்ளஸ் இதில் அந்த ஸ்க்ரூ, அதாவது ஃபிட்மெண்ட்டுக்கான ஒரு இதையுமே ஒரு சின்ன டிசைன் மாதிரியே அவங்க பண்ணியிருக்கிறது. ஓகே, ஒரு 4 லைன்ஸ் மாதிரி வருது. மற்றபடி LEDயில் உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபைபர் ஸ்டைலில் தான் உங்களுக்கு மட்கார்டுமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 12 inch வீல்ஸ் வருது. உங்களுக்கு ட்ரம் பிரேக் தான் வருது. டெலிஸ்கோபிக் ஃபோர்க்ஸோட உங்களுக்கு சஸ்பென்ஷனுமே கொடுத்துருக்காங்க. டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 90/90 வரக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோவர் போர்ஷன் உங்களுக்கு கான்ட்ராஸ்டிங்கான கலர். அப்புறம் அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா சிம்பிளான சைட் ஸ்டாண்ட். ப்ளஸ் உங்களுக்கு இந்த ஃப்ளோர் பேனலில் கூட நீட்டான ஒரு கான்ட்ராஸ்டிங் கலர், அதாவது அந்த சீட்டோட சிமிலர் கலரில் உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளோர் மேட் மாதிரியுமே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு சின்ன கிளிப் மாதிரியான ஒரு லாக்கில் தான் அதையுமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. நீட்டாகவே இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரண்டில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பார்சல் ஹூக் இருக்குது. ஒரு Type-C சார்ஜர் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன பாட்டில் அல்லது ஃபோன் ஏதாவது வச்சுக்கிறதுக்கான ஒரு நீட்டான ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வருது. உங்களுக்கு டீசெண்டான அந்த ஒரு ஃபுட் ஏரியா, கால் வச்சுக்கிறதுக்கான ஏரியாவுமே டீசெண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைட் பேனலிங்குமே சிம்பிளிஸ்டிக்காக தான் இருக்குது. C12 Max 3.0 அப்படிங்கிற அந்த பிராண்டிங் மட்டும்தான் வருது. ஆக்சுவலாக பேனல், அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே ஆக்சுவலி நல்ல க்ளீனாக ஸ்டாண்டர்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ குவாலிட்டி விஷயத்தில் ரொம்ப எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. நீட்டான ஒரு பில்லியன் ஃபுட் ரெஸ்ட் வருது, லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சீட்டுமே பார்த்தீங்கன்னா ரைடர் சீட்டுமே நல்ல விட்டு வருது. பேசஞ்சருக்குமே நல்ல கம்ஃபர்ட்டை கொடுக்கக்கூடிய அளவில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒய்டான ஒரு சீட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அலாய் ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரியர் கிராப் ஹேண்டிலுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரைட் சைடுமே அப்படி தான் சிம்பிளாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹப் மவுண்டட் மோட்டார் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ரியர்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷாக் அப்சர்வர் வித் ப்ரீலோட் அட்ஜஸ்டோடய வருது. நீட்டாக அந்த ஒரு கேசிங் அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நீட்டாகவே இருக்குது. அந்த ஹப் மோட்டர், அந்த
ஹப்லேயுமே பார்த்தீங்கன்னா பிகாஸ் அப்படிங்கிற பிராண்டிங் வருது. தண்ணி ரொம்ப ஸ்ப்ளாஷ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மட் ஃப்ளாப்புமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ரியல் டெயில் லேம்ப் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரேக் லேம்ப் வந்து ஒரு 3 எல்இடியாக வந்து கொடுத்துருக்குறாங்க. அது வந்து என்னென்னா அப்படியே வந்து அந்த ஷேப்புமே வந்து நீட்டாக இருக்குது. பிளாஸ்டிக் பேனல் மாதிரி அடிஷ்னலாக கொடுத்து நல்ல ஒரு மேட் ஃபினிஷிங்கில் அதுவுமே இருக்குது. பிரேக் லேம்ப் அப்புறம் வந்து இண்டிகேட்டர்ஸ் அந்த மாதிரி வந்து நீட்டாகவே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சீட்டை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இது லெஃப்ட் புஷ் பண்ணால் போதும், சீட் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 2 பேட்டரி இருக்குது. 2 பேட்டரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினான அந்த 2.7 kWh இருக்கக்கூடிய அந்த பேட்டரி பேக். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா உங்களுக்கு பியூர்லி மோட்டாரை டிரைவ் பண்ணுறதுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து நார்மல் லித்தியம் அயான் கிடையாது, லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் LFP அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியில் வரக்கூடிய பேட்டரி. ஸோ வந்து இது வந்து உங்களுக்கு சேஃப்டிக்கும் சரி அந்த லாங் டேர்ம் யூசேஜுக்கும் சரி கொஞ்சம் கூட மற்றதை விட பெட்டராக இருக்கும் அப்படின்னுமே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 27 லிட்டர் வந்து உங்களுக்கு ஒரு பூட் ஸ்பேஸாகவுமே வந்து வருது. டீசெண்டான ஒரு ஸ்பேஸ் தான். இதில் வந்து உங்களுக்கு சார்ஜரோட பாக்ஸ் இருக்குது. இதை நீங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கூட திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு நல்ல கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் ப்ராக்டிகாலிட்டிலையுமே டீசெண்டாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவபிள். ஸோ வந்து நீங்கள் ஈஸியாக ரிமூவ் பண்ணிவிட்டு வீட்டில் கொண்டு போய் சார்ஜ் போட்டு திருப்பி வைக்கணும் அப்படின்னாலும் அதுக்குமே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ வந்து நம்ம 2 பேட்டரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. 2வது பேட்டரி வந்து உங்களுக்கு இங்கே உள்ளாடி எம்பெட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த குட்டியான பேட்டரி எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வண்டியோட எலக்ட்ரிக்கல்ஸ், அதாவது ஹார்ன், பிரேக் லேம்ப், ஹெட் லேம்ப், இண்டிகேட்டர், இது எல்லாமே உங்களுக்கு இந்த பேட்டரியிலேருந்து தான் வந்து டிரைவ் ஆகுது. ஸோ வந்து அந்த பேட்டரியில் இப்போ ஒரு 123 கிலோமீட்டர் ரேஞ்ச் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 100லேருந்து 110 வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து நமக்கு எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து அந்த அளவுக்கு நமக்கு அந்த வேரியேஷன் இருக்காது. என்னென்னா நம்ம ஹெட்லாம்ப் ஃபுல்லாக போட்டு ஆனில் தான் வச்சுருப்போம், ஹார்ன் அடிப்போம். இது எல்லாமே வந்து அந்த பேட்டரியில் வேரியேஷன்ஸை கொண்டு வராமல் இது வந்து செப்பரேட்டாக வண்டி ரன்னிங்கில் இருக்கும்போது அது சார்ஜ் ஆகிறதுனால அந்த ஒரு அட்வான்டேஜுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. அதுக்கப்புறம் வண்டியோட வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 115 கிலோ வந்து வண்டியோட வெயிட் வருது. ஸோ அதுவுமே வந்து டீசெண்டாக அண்ட் மேனேஜபிள். ஸோ வந்து ஏறி உட்காந்தோம் ஜஸ்ட் வந்து நமக்கு எப்படி அதோட சீட்டிங் கம்ஃபர்ட்லாம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். ஏறி உட்காந்துட்டேன். என்னோடய ஹைட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மெயின் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா நமக்கு வந்து கால் எந்த விதத்துலையுமே வந்து இடிக்கலை. கொஞ்சம் வந்து அந்த ஹேண்டில் பாருமே வந்து அங்கே நல்ல ஒரு பிளேசிங்கில் செட் பண்ணியிருக்கிறதுனால இங்கே பார்த்திங்கன்னா நிப்பாட்டியெல்லாம் திருப்புறதுக்கும் எனக்குமே வந்து முட்டை இடிக்காமல் அந்த ஒரு பிரச்சனை எல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் வந்து அதோட TFT டிஸ்பிளே. ஆக்சுவலாக வந்து உச்சக்கட்ட வெயிலில் நிற்கிறோம், ஆனாலுமே வந்து எனக்கு பார்வைக்கு நல்ல கிறிஸ்பாக நச்சுன்னு இருக்குது. டிஸ்பிளேயோட அந்த விசிபிலிட்டியில் எந்த விதத்துலையுமே வந்து ஒரு பிரச்சனையுமே வந்து இல்லை. ஸோ இப்போ டிஸ்பிளேல இருக்க ஃபீச்சர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸோ இதில் வந்து ரைட் சைடில் உங்களுக்கு பட்டன் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மெனுக்குள்ளாடி போகுது. ஸோ இந்த 2 சுவிட்சஸையும் நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது வந்து நமக்கு அந்த மெனுக்குள்ளாடி போய் அதை வந்து எந்த ஆப்ஷன் போகணும் அப்படிங்கிறத டாகல் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பேக் போகிறதுக்கு ஒரு பட்டன், அதாவது பிரேக் ப்ளஸ் வந்து காம்பினேஷனாக ஒரு பட்டன் வருது. என்டர் ஆகிறதுக்கும் பிரேக் ப்ளஸ் காம்பினேஷன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூட்டிலிட்டிஸுக்குள்ளாடி என்டர் ஆகணும் அப்படின்னா பிரேக் ப்ளஸ் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உள்ளாடி போகுது. ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் ஆனில் இருக்கணுமா ஆஃபில் இருக்கணுமா, ஃபால் சென்ஸ் அதாவது வண்டி விழுந்துட்டு அப்படின்னா மோட்டர் டிஸ்எங்கேஜ் ஆகிறது வந்து ஆனில் இருக்கணுமா ஆஃபில் இருக்கணுமா, இந்த மாதிரியான ஆப்ஷன். ப்ளஸ் வந்து ரைட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்துக்கலாம். ப்ரொஃபைலுக்குள்ளாடி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது சேவ் பண்ணி வச்சுக்கணும்னா அதை வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இதில் ஆப்ஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. இது வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டியுமே வந்து இருக்குது. ஸோ அதில் வந்து ஆப் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த டர்ன் பை டர்ன் நேவிகேஷனுமே வந்து இந்த டிஸ்பிளேலேயே வந்து ஆப்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வண்டி எப்போ சின்னதாக டெஸ்ட் ரைட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கீ ஆன் பண்ணிவிட்டு சிஸ்டம் லோட் ஆகுது. அதுக்கப்புறம் ஜஸ்ட் பிரேக்கையும் இந்த பட்டனையும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வந்து இங்கே ஈக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ வந்து மோட்டர் வந்து ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அப்படியே ரைட் பண்ணலாம். நம்ம ரொம்ப எக்ஸ்டென்சிவாக நம்ம டெஸ்ட் ரைட் பண்ணலை. என்னென்னா வண்டியோட டாப் ஸ்பீடுமே வந்து ஒரு 60 km/h ஸ்போர்ட் மோடில். பார்த்திங்கன்னா எக்கனாமி மோட்லேயே வந்து அப்படியே ஸ்மூத்தாக அந்த ஒரு ரோல் ஆஃப் நமக்கு நல்லா இருக்குது. இப்போ ஒரு 86% வந்து பேட்ரி ரிமைனிங், 93 km வந்து உங்களுக்கு போகும் அப்படின்ட்டுமே வந்து போட்டிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா டாப் ஆஃப் ஆயிடுச்சு. ஒரு 45-46 km/h அப்படிங்கிறது தான் அந்த டாப் ஸ்பீட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மோடை வந்து ஸ்போர்ட்டுக்கு போட்டோம். இன்ஸ்டண்ட்டாக வந்து அந்த ஒரு பவர் ஜம்ப் வந்து நமக்கு தெரியுது. ஸோ இதில் அப்படியே வந்து ரைஸ் பண்ணி போனோம் அப்படின்னா ஒரு 60-62 இதுதான் வந்து வண்டியோட டாப் ஸ்பீட் அப்படிங்கிறதுமே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டியோட ஸ்டெபிலிட்டி நல்லா தான் இருக்குது. ஏன்னா அந்த 60 நம்ம போனாலுமே வந்து நல்லா இருக்குது. பிரேக்ஸுமே வந்து அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி தேவையான ஒரு பிரேக் வந்து நமக்கு கிடைக்குது.
ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரஃபான ரோட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டி அப்படி ரொம்ப வாப்ளோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு ஸ்டேபிளாக பிளானடாக தான் வந்து உங்களுக்கு இருக்குது. சஸ்பென்ஷன் குவாலிட்டியுமே வந்து டீசெண்டாக இருக்குது அந்த இடத்துல எல்லாம் நம்ம போகும்போது. ஸோ அதில் எந்த இஷ்யூமே வந்து இல்லை. ஸோ அந்த ஸ்மூத்னஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. இட்ஸ் ஆல் குட். பிரேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதத்துலையுமே ஸ்ட்ராங் கிடையாது. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு அப்படி ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் வந்து ப்ராக்டிக்கலி தேவையில்லை. என்னென்னா நமக்கு ஒரு 60 கிலோமீட்டர் தான் டாப் ஸ்பீட் போகும் அப்படிங்கும்போது உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி தேவைக்கு வந்து உங்களுக்கு பிரேக்ஸுமே வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி சிட்டியில் நம்ம கேஷுவலாக ஓட்டுறதுக்கு இதுவே வந்து போதுமானது. இப்போ திருப்பி ஈக்கோ மோடுமே வந்து போட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா ஈக்கோ மோடில் கூட அந்த இனிஷியல் புல் வந்து நமக்கு கரெக்டாக தான் இருக்குது. அப்படி ரொம்ப லேகியாக அப்படி எந்த விதத்துலேயுமே வந்து இல்லாததுனால அந்த இனிஷியல் இந்த ரோல் ஆஃப்ஸ் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ க்ரூஸ் கண்ட்ரோலையுமே வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்போ திருப்பி அந்த பேட் பேட்சில் வந்து வர்றோம். நம்ம அந்த பேட் பேட்சை முடிச்சுட்டு க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டு பார்ப்போம். சஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த லோடை தாங்கிறது மாதிரி கொஞ்சம் ஒரு ஸ்டிஃபர் சைடில் தான் வந்து வச்சுருக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் நல்ல விஷயம்தான். இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ 40 கிட்ட வந்துருச்சு. நம்ம அதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு க்ரூஸ் ஆக்டிவேட் ஆகி இங்கே வந்து சிம்பிளுமே வந்து வருது. ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணது ஆக்டிவேட் ஆகிடுச்சு. வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு 45 அந்த ரேஞ்சில் வந்து நாங்கள் அப்படியே வந்து வண்டி போயிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லாங் ஸ்ட்ரெச்சஸ் கிடைக்கும்போது ஆக்சிலேட்டர் நம்ம கொடுக்க வேண்டாம், அப்படியே வந்து ஜஸ்ட்டு கையை ஃப்ரீயாக ரெஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலுமே வந்து நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு டீஆக்டிவேட் ஆகுது. சின்ன லெவலில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த ஒரு பிரேக்கிங்குமே இருக்குது. அதாவது மோட்டாரோட அந்த ஒரு எனர்ஜியில் அது வந்து லைட்டாக பிரேக்குமே வந்து ஆகுது. அதுவுமே வந்து அந்த ரோல் ஆஃப் வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா டவுனுக்குள்ளாடி கொஞ்சம் மோசமான ரோட்ஸ், அதாவது பேட்ச் ஒர்க் பண்ண மாதிரியான ரோட்ஸில் வந்து நமக்கு ரைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸ்பீட் ஈஸியாக போகுது. இந்த மாதிரி சின்ன சின்ன பேச்சஸ் எல்லாமே வந்து ஸ்மூத்தாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு கம்ஃபர்ட்டுக்கு செட் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் கூட பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ ஓவரால் சொல்லணுன்னா நமக்கு சிட்டி யூசேஜுக்கு நல்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். என்னென்னா ஒரு 115 கிலோ தான் வந்து வெயிட்டு. ஸோ வந்து ஸ்லோவாக ஓட்டுறதுக்கு நீட்டாக இருக்கும். ப்ராக்டிக்கலாக ஸ்டோரேஜ் ஸ்பேஸஸ் அந்த மாதிரி ப்ளஸ் பார்சல் ஹூக் இருக்குது. உங்களுக்கு அண்டர் சீட் ஸ்டோரேஜுமே வந்து ப்ராக்டிக்கலாக டீசெண்டான ஒரு லெவலில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது டே டு டே யூசேஜுக்கு ஒரு சிட்டி ஸ்கூட்டராக வந்து நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு இந்தியன் மேனுஃபேக்சரர் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பிகாஸ் இந்த ஸ்கூட்டர் எல்லாமே வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மற்றபடி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். என்னென்னா வெர்டிக்ட் நம்ம இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்போம். ஸ்டார்டிங்லேருந்தே வந்து எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் எல்லாம் வந்து டெக்ஸ்ட்டில் நம்ம போட்டிருப்போம். ரேஞ்சு, அதுக்கப்புறம் வந்து நமக்கு வாரண்டி எல்லாமே வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த பிகாஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பொறுத்தவரை ஒரு வெர்டிக்டாக சொல்லணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் மேனுஃபேக்சரர் வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அவங்க வந்து லான்ச் பண்ணியிருக்கவே ஒரு நல்ல விஷயம் தான். டீலர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல் அக்ராஸ் இந்தியா வந்து 200+ டீலர்ஸ் வந்து இருக்கிறதா வந்து ஆன்லைன் ரிசர்ச் பண்ணும்போது தெரியுது. ஸோ அவங்க வந்து அந்த குவாலிட்டியுமே கன்சிஸ்டண்டாக மெயின்டைன் பண்ணி சர்வீஸபிலிட்டி, அதாவது ஏதாவது இஷ்யூஸ் வந்தால் இமீடியட்டாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறது, அந்த மாதிரி விஷயங்களை வந்து கான்ஸ்டன்டாக பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட்டாக இருக்கும். ஸோ இவங்களோட ஒரு ஆர்யூவி ஸ்டைலில் கொஞ்சம் கூட பெரிய வீல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான ஸ்கூட்டருமே வந்து சீக்கிரத்தில் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். அந்த வீடியோக்காகவே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு புக்கிங்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கம்பெனியோட காண்டாக்ட் டீடைல்ஸ் உங்களுக்கு வீடியோட ஸ்டார்டிங் எண்டிங் அப்புறம் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் அவங்களையுமே காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஆவரேஜாக வந்து இதோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரௌண்ட் ஒரு 1,20,000 to 1,25,000 அந்த ரேஞ்சில் வந்துருக்கும். எக்ஸாக்ட் ப்ரைஸிங்க்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து கம்பெனியை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்திருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்குமே ஹெல்ப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை பை.